நம்ம வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். தமிழ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் நல்லா படிச்சாலே போதும். ஒரு 80 பிளஸ் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 44. 44 கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 2 கேட்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, திருக்குறள் வந்து கம்பல்சரியா ஒரு கொஸ்டினா இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஹால்ஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர். இதுல பார்த்தீங்கன்னா, திருக்குறள்லேருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டா ஆப்ஷன்ல செய்யுள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ, இப்போ நீங்க திருக்குறள்ல இருக்க 4 டீட்டெயில்ஸ தரோவா படிச்சாலே போதும். இந்த கொஸ்டின் நம்பர் 44 நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். விச் மீன்ஸ் நீங்க இந்த செய்யுள்ல இருக்க எல்லா கொஸ்டினையும் படிக்கலனா கூட பரவால்ல. திருக்குறள்ல இருக்க 4 டீட்டெயிலும் படிச்சாலே போதும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்க இந்த நெடுவினா வந்து நீங்க எழுதிடலாம். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, உரைநடையிலிருந்து கேட்டிருக்காங்க. உரைநடையும் அப்படிதான். எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். இந்த டைம் வந்து யூனிட் 3ல இருந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் ஆப்ஷன் 2ல வந்து லாஸ்ட் 4 யூனிட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ உரைநடைக்கு நீங்க வந்து ஒண்ணு ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ தரோவா படிச்சிருக்கணும் நெடுவினா. இல்ல லாஸ்ட் 4 யூனிட்ஸ்ல இருக்க நெடுவினாவ தரோவா படிச்சிருந்தா, இந்த உரைநடைக்கான நெடுவினாவ நம்ம கண்டிப்பா எழுதிடலாம். நீங்க மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இதே ட்ரெண்ட் இதே பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஸோ நெடுவினா மட்டும் ஒண்ணு ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல இருக்க எல்லா நெடுவினாவும் படிச்சுக்கோங்க. இல்ல லாஸ்ட் 4 யூனிட்ல இருக்க எல்லா நெடுவினாவும் படிச்சுக்கோங்க. அதான் நான் இங்க குடுத்திருக்க உரைநடையில ஒண்ணு ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் படிங்க. இல்ல லாஸ்ட் 4 யூனிட்ஸ்ல இருக்க நெடுவினா படிங்க. இதே சேம் ரூல் தான் துணைப்பாடம்க்கும் அப்ளிகபிள் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இயல் 4ல இருந்து கேட்டிருக்காங்க. அதே ஆர் ஆப்ஷன்ல இயல் 7ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது 2த்துல ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ்ல நீங்க படிச்சிருந்தா இந்த நெடுவினாவுமே நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ மொத்தத்துல ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் ஆர் லாஸ்ட் 4 யூனிட்ஸ்ல இருக்க நெடுவினாஸ்லாம் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த பகுதி 4 இது ஃபுல்லாவே அட்டெண்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 18 மார்க்ஸ்க்கு வரும். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, பகுதி 5 இதுல வந்து மனப்பாட பகுதி. ஸோ எல்லா மனப்பாட பகுதியும் படிச்சிட்டீங்கன்னா, இதுல வந்து ஒரு 6 மார்க் உங்களுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பகுதி 3 பகுதி 3ல நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அணிகள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது நம்மளுக்கு. எல்லா டைமுமே அணிகள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தட் திருக்குறள்ல இருக்க எல்லா அணிகளையுமே படிச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்பாங்க. இலக்கிய நயம் பாராட்டுக. அண்ட் தென் திணை. இந்த பாடான் திணை இதெல்லாம் இருக்குல்ல செய்யுள்ல வரது. அந்த திணையில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பழமொழியை விளக்குக. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க எப்படி எழுதணும்னு பார்த்துட்டு போயிட்டு ஓனா எழுதினாலே மார்க்ஸ் தருவாங்க. இன்னொன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதணும். அண்ட் தென் தமிழாக்கம் தருக. டிரான்ஸ்லேட் இன் தமிழ். இங்கிலீஷ்ல குடுத்திருப்பாங்க. தமிழ்ல எழுதணும். அண்ட் தென் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். ஒரு பேராகிராஃப் குடுத்துட்டு அதுலருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் தான் மேஜர் டாபிக்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க பகுதி 3ல. இன்னும் சில கொஸ்டின்ஸ் கூட இருக்கு. நான் வந்து எதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்களோ அத வந்து சொல்லியிருக்கேன். இந்த டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பகுதி 5 இதான் நான் சொன்னேன்ல மனப்பாட பகுதி. அத படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மார்க் கன்ஃபார்ம். தென் பகுதி 1ல வந்து மோஸ்ட்டா நம்மளுக்கு 14 ஒன் வேர்ட்ஸ் தான் இருக்கும். இந்த ஒன் வேர்ட்ஸ்க்கு நம்ம வந்து இன்சைட் படிச்சு தான் ஆகணும். தமிழ்ல ஒன் வேர்ட்ஸ்க்கு எப்படி இன்சைட் படிக்கணும் அப்படின்னு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். பகுதி 2ல பார்த்தீங்கன்னா, கலைச்சொல், மயங்கொலி சொல், பகுபத உருபிலக்கணம், புணர்ச்சி விதி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இதில் எல்லாமே நான் ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் உங்களுக்கு நெடுவினாக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் கொடுத்துருக்கேன். இப்போ லாஸ்ட் மினிட்ல உங்களால் எல்லா கொஷினையுமே ரிவிஷன் பண்ண டைம் இல்லைனா கூட நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த ட்ரிக்ல தான் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து வந்திருக்கு. லாஸ்ட் இயரோட பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி படிச்சுட்டு, அண்ட் தென் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கூட நீங்க எந்தெந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களோ, அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்க ரிவிஷன் பண்ணலாம். நெடுவினா படிக்கும்போது கரெக்ட்டா 6 மார்க்க்கு ஏத்தா மாரி படிங்க. நெறைய பாயிண்ட்ஸ் படிச்சுட்டாலுமே நம்மளுக்கு வந்து எழுத டைம் இருக்காது. ஸோ கரெக்ட்டா பிளான் பண்ணி படிங்க. நெடுவினாக்கு குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. அண்ட் தென் முன்னுரை, முடிவுரை இதெல்லாமே பெர்ஃபெக்ட்டா எழுதுங்க. நடுவுல கொஞ்சம் ஸ்டோரீஸ் எழுதுனா கூட பரவால்ல. முன்னுரை, முடிவுரை எல்லாமே பெர்ஃபெக்ட்டா, கரெக்ட்டா எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
இதே மாதிரி வேற என்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.